மேட்ச் கரெக்ட்லி த borrowings to இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். அதாவது நம்மளோட இந்தியன் அரசியலமைப்பு இருக்குது தெரியுமா, அதில் நிறைய இது வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பெறப்பட்டிருக்கும். அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பாராளுமன்ற முறை மக்களாட்சி. இதை நம்ம யார்கிட்டருந்து வாங்கியிருப்போம், அதாவது யார்கிட்டருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா யூகே, அதாவது இங்கிலாண்டிலேருந்து. ஓகேவா? அண்ட் அது போக வந்து இங்கிலாண்டில் தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டு, அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினெட் சிஸ்டம், பைகேமரல் சிஸ்டம், இது எல்லாமே வந்து நம்ம யார்கிட்டருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கோன்னா இங்கிலாந்து, அதாவது யூகேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். இதை யார்கிட்டருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கோன்னா அமெரிக்காவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கோம். அமெரிக்காவோட நேமை வந்து யூஎஸ்ஏ அப்படின்னும் அழைப்பாங்க. அது போக அமெரிக்காவில் இன்ஸ்பயர் ஆகி நம்ம எதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது பிரசிடெண்ட்டோட பதவி நீக்கம், அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், அதாவது எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அந்த ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மளோட இந்தியன் அரசியல் அமைப்பில் வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள், நம்ம ஷார்ட் ஃபார்மாக டிபிஎஸ்பி அப்படின்னு அழைப்போம். இதை வந்து நம்ம அயர்லாண்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வச்சுருப்போம். ஓகேவா? அது போக அயர்லாண்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து ராஜ்யசபாவோட மெம்பர்ஸை எப்படி நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்போம். அது போக வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் இருக்காங்களா, அந்த மெத்தடுமே நம்ம வந்து அயர்லாண்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வச்சுருப்போம். அடுத்தது பாருங்கள், கூட்டாட்சி. இதை வந்து நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருப்போம்னா கனடாவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருப்போம். ஓகேவா? அது போக வந்து ரஷ்யாட்ட இருந்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து தான் நம்ம ரிபப்ளிக் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஓகேவா? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது போக வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இந்த வேர்ட்ஸுமே வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவை எப்படி எலெக்ஷன் பண்ணலாம், அதாவது எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா இருக்குது தெரியுமா, அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வாங்கியிருப்போம். அது போக ஜப்பான்லேருந்து தான் நம்ம எப்படி லாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து ஜப்பான்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம பாரோ பண்ணி வச்சுருப்போம்.